எப்பவும் மாதிரி நான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னா கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளே நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஓஎஸ் கரெக்ட் ஆயிருச்சு, அப்படி இல்லைனா ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆனே ஆகாது. நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வரும், அப்படியே க்ளோஸ் ஆயிரும். நான் நைட் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், காலையில் பார்த்தா ஒன்றும் வராது. நம்ம ஒரு டெஸ்க்டாப்லையோ இல்லை லோக்கல் மை பிக்சர்ஸ், மை டாக்குமெண்ட்ஸ் அங்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம கடையில் கொண்டு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஎஃப் ஃபுல்லாக ஃபார்மெட் அடிப்பாங்க, இல்லைன்னா ஓஎஸ் திருப்பி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்போ சியில் நம்ம வச்சுக்க எல்லா டேட்டாவும் சினா லோக்கல் சியில் உள்ள எல்லா டேட்டாவும் போயிடும். ஸோ அந்த மாதிரி டேட்டா போகக்கூடாது. அது எப்படி அதை வந்து நம்ம சேஃபாக எடுக்கலாம், நம்ம அந்த ஓஎஸ் போடாமலே வேறு மூலமாக எடுக்கலாம். ஸோ அதான் இந்த வீடியோ நான் எப்படி சொல்லிட்டு போகிறேன். சில டைம் வந்து சிலவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கூட ஃபெயில் ஆகும், சாஃப்ட் பிரேக்கப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ டேட்டாலாம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஓஎஸ் போட முடியாது. அந்த மாதிரி நிலைமை வரும். அப்போ கூட நம்ம டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு டேட்டாலாம் போயிடுச்சுன்னா அது எடுக்க ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ரெக்கவர்னு போனோம்னா நிறைய அமௌண்ட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி கூட போகாமல் அது எப்படி பண்ணலாங்க அந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஸ்டமில் நம்ம ஏதாவது டேட்டா எடுக்கனா கூட அவங்க பாஸ்வேர்ட் தெரியாமல் எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி தப்பாக எதுவும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். ஆனால் இப்படி பண்ணலாம் நீங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து சிஸ்டமில் பாஸ்வேர்டு போட்டிங்க, பாஸ்வேர்டு மறந்து போச்சு, இப்போ வந்து உங்களுக்கு கடை வந்து ஓப்பன் ஆகலை, எப்படி பண்ணணும்னு தெரியலனா கூட நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உடனே டேட்டா வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், இப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்னென்ன தேவையானது மட்டும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டம் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பென்ட்ரைவ் வேணும் நம்ம பூட்டபிள் பண்ணுறதுக்கு. அது போக 2 சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் மட்டும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன பண்ணுங்க நான் வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 2 சாஃப்ட்வேர் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் இங்கே காமிக்கிற 2 ஃபைலு. இந்த 2 ஃபைல் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்களோட பென்ட்ரைவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் வந்து 16 GB கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 8 GB 4 GB கூட இதுக்கு போதும் இந்த சாஃப்ட்வேருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பவர் ஏஎஸை வச்சு இல்லை நம்ம அந்த ஓஎஸ் வந்து நம்ம பூட்டபிளாக காப்பி பண்ண போகிறோம். சும்மா காப்பி பண்ணால் அது ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ நம்ம இந்த பவர் ஏஎஸ்ங்கிற டூலை வச்சு நம்ம இப்போ நம்ம பென்ட்ரைவில் வந்து நம்ம பூட்டபிளாக நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் அக்ரி நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அப்புறம் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே நான் செலக்ட் ஆல் கொடுக்குறேன், அப்புறம் க்ளோஸ். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அதை நம்ம இப்போ பூட்டபிளாக உள்ள ரைட் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ரையல் வெர்ஷன் தான், அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். ஸோ கீழே நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூ ட்ரையல் வெர்ஷன். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை இது இந்த நீங்கள் டூல்ஸில் போய்ட்டு க்ரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ் இதை கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி ட்ரையல் வெர்ஷன் அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் 4 செகண்ட் வெயிட்ஸ் பண்ணுங்கள், அதில் டைம் ஓடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பட்டன் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வரும். இதில் நீங்கள் இமேஜ் ஃபைல் இருக்குதா, ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பென்ட்ரைவ் நேம், இது வந்து என்னோடய பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கணும், 2-3 பென்ட்ரைவ் இருந்ததுன்னா கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ரைட்டாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்பப் வரும். இப்போ இதில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நேம் மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நேம் மாறி இருக்குது, ரிமூவபிள் டிஸ்க்குன்னு. ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் இருந்தது, அதே மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா 8 MBன்னு மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம லேப்டாப் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மட்டும் எடுத்துக்கோங்க. இனி அடுத்து உங்கள் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ண வேணாம். ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் பென்ட்ரைவ் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கணும். என்னென்னா பூட் மெனுவுக்கு வந்து என்ன பட்டன் நம்ம சிஸ்டம்க்கு அது தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோடய சிஸ்டமில் வந்து F12 அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவர் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு உடனே F12 கிளிக் பண்ணுறேன். F12னா பூட் மெனு, அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து, அதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து எனக்கு ஓஎஸ் பூட் ஆகணுமா இல்லை பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆகணுமா நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் F12 கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு 4 ஆப்ஷன் வருது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க்கு, செகண்ட் யூஎஸ்பி. இப்போ யூஎஸ்பியில் வந்து இது என்னென்னா ஜஸ்ட்டு வெறும் யூஎஸ்பி தான் காமிக்குது டிஸ்க்கு.
இப்போ நான் இங்கே வந்து லிம்பஸ் லைட்னு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நான் வந்து என்ன இப்போ ஓஎஸ் வந்து நான் நம்ம ஃப்ரெண்டு சிஸ்டமில் தான் நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இது. ஸோ இதில் வச்சு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஹார்ட் டிஸ்கில் போகாது, எனக்கு இப்போ டேரெக்டாக பென்ட்ரைவ்லேருந்து எனக்கு பென்ட்ரைவில் என்ன ஓஎஸ் வச்சுருக்கணும் அதுக்கு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இத்தனை டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. இது ஏன் இத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம உள்ளே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண போகிறோமா இல்லை இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் நம்ம ஃபஸ்ட்டே போய்க்கலாம். ஃபஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். லோட் ஆகிட்டு இருக்குது. இது முடிஞ்சது நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த கரெக்டாக இது லான்ச் ஆகி வர்றது கரெக்டாக 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒன்று இருக்கா SD1 SD1 2 5 இந்த 3மே என்னென்னா ஹார்ட் டிஸ்க்கு. அது இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே என்னென்னா USB. இப்போ இதில் ஃபஸ்ட்டு காமிக்கிறது என்னென்னா நம்ம கனெக்ட் பண்ண பென்ட்ரைவ். ஸோ இந்த பென்ட்ரைவில் தான் இப்போ நம்ம இந்த ஓஎஸ்லாம் போட்டு எல்லாம் லான்ச் ஆகி நிற்குது. இந்த ஓஎஸ் வந்து இந்த பென்ட்ரைவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இங்கேருந்து காப்பி பண்ண வேண்டிய ஃபைல் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் 9 தான் காமிக்கும். கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவ்லே காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சைஸ் வந்து பெரிய ஃபைல் நிறைய காப்பி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொரு பென்ட்ரைவ் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா SDB2 இருந்தது. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருச்சு. இது வந்து இப்போ நான் தனியாக போட்ட பென்ட்ரைவ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி என்னோட பென்ட்ரைவில் ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் இருக்குது, நியூ டைரக்டரி அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சி ட்ரைவில் இருக்குது. சி ட்ரைவில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், டெஸ்க்டாப்லேயே இல்லை டவுன்லோட்ஸே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ் மை டாக்குமெண்ட்ஸ் அவங்க தான் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூசர்ஸ் இருக்கும். யூசர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இப்போ இது வந்து இந்த சிஸ்டமோட யூசர் வந்து எல்காட். ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிக்சர்ஸ் இருக்குது. இதில் நான் என்னென்ன எனக்கு என்னோடய யூசரில் என்னென்ன இருந்தோ அந்த சிஸ்டமில் ஸோ அது எல்லாமே இருக்கும். இப்போ டவுன்லோட் ஓப்பன் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். 10th ப்ளூ ஸ்டாக்கு க்ரோம் செட்டப் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து எனக்கு இந்த தமிழ் இந்த டாக்குமெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணேன்னா இதை இங்கே காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்துட்டு என்னுடைய இன்னொரு பென்ட்ரைவ் நான் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த பென்ட்ரைவில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபைல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்த பென்ட்ரைவில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மெனுவில் போனீங்கன்னா இங்கே வந்து சிஸ்டமில் எக்ஸிட் இருக்கும். எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ஷட் டவுன். அப்புறம் இது வந்து சேவ் பண்ணணுமா சேவ் பண்ண வேண்டாம்னு கேட்கும். நமக்கு இது தேவையில்ல, நம்ம தேவையான ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ நோ கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் ஷட் டவுன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சிஸ்டம் ஓஎஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சிஸ்டமில் இருந்து நம்ம ஃபார்மேட் பண்ணாமல் அந்த ஃபைல்ஸ் வந்து எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் ஆகிற சிஸ்டம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அங்கேருந்து தமிழ்னு ஒரு ஃபைல் காப்பி பண்ணேன். இது வந்து என்னோடய செகண்ட் பென்ட்ரைவு. அதே மாதிரி ஓஎஸ் போட்ட பென்ட்ரைவ் வந்து இந்த இருக்குது 9 MB. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவே 9 MB மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பண்ணணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு இது பழைய நிலைமைக்கு வரும். அது மட்டும் இப்போ நான் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டெப் எல்லாமே நான் கீழே வந்து இந்த ஸ்டெப்போட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஸ்க்பார்ட் அப்படின்னு டைப் பண்ணணும். DISKPART டிஸ்க்பார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும். அது கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் தனியாக ஓப்பன் ஆகும். அதில் லிஸ்ட்டு டிஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் என்னென்ன டிஸ்க்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். இப்போ நான் வந்து செகண்ட் டேட்டா எடுக்கிறதுக்காக போட்டிருந்த டிஸ்க் வந்து 8 GB. அதனால் இல்லை 7740 காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கு அதை விட்டுருங்க. செகண்ட் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்த ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் அதுவும் விட்டுருங்க. மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, அதான் நான் ஓஎஸ் போட எடுத்த பென்ட்ரைவ். ஸோ இப்போ வந்து இது டிஸ்க் வந்து 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் டிஸ்க் 2 கொடுக்குறேன். கொடுத்தா இப்போ வந்து டிஸ்க் 2 செலக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன். அந்த முன்னாடி இருந்த ஓஎஸ் எல்லாமே எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி க்ளீன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் செலக்ட் எழுத வரும். நீங்கள் செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிரும். பாருங்கள், டிஸ்க்பார்ட் சக்சீடட் இன் க்ளீனிங் இந்த டிஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் காமிக்காது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு நீங்கள் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிஸ்க் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, என்னென்ன ஸ்டோரேஜ் அது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்க்கு 2 இதுதான் என்னோடது. 16 ஜிபி பென்ட்ரைவ். இதில் வந்து 14 ஜிபி காமிக்குது. இதில் வச்சுட்டு நியூ சிம்பிள் வால்யூம் இது கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக நெக்ஸ்ட் கொடுத்தீங்க போதும், அது கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பூட்டபுளாக யூஸ் பண்ண பென்ட்ரைவ் வந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த 16 ஜிபி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு இது இங்கே இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு, அதில் காமிக்கல, இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ளே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோட அந்த ஓஎஸ் போட்ட பென்ட்ரைவ். அது மாதிரி இந்த பென்ட்ரைவ் இன்னொரு பென்ட்ரைவ் நான் வந்து இதில் தான் நான் டேட்டா காப்பி பண்ண யூஸ் பண்ணது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, என்னோட சிஸ்டம் வந்து ஒன்று ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, சிஸ்டம் ஆன் ஆகலை, எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கான ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னா, அங்கேருந்து டேட்டா ஒரு அர்ஜென்ட்டாக ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு கூட சொல்லுங்கள், இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.